ரீசன் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பீனிக்ஸ் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை இப்போ பார்க்க போகிறோம். பீனிக்ஸ் திரைப்படத்தில் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா, விஜய் சேதுபதி, வரலட்சுமி, சம்பத், கஜராஜ், சார்பட்டா முத்துக்குமார், ஹரிஷ் உத்தமன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு இசை சாம் சிஎஸ். இந்த திரைப்படத்தோட எடிட்டர் பிரவீன் கேஎல். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மற்றும் சண்டை பயிற்சி இதெல்லாம் பண்ணியிருக்கிற யாருன்னா அனல் அரசு. இந்த படத்துடைய கதை என்னத்தை பெருசாக நான் கதைன்னு சொல்ல முடியும்? யூஷுவலான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. அண்ணனை கொலை பண்ணிடுறாங்க. பழி வாங்கிறதுக்கு தம்பி 17 வயசுலேயே ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை வெட்டி கொண்டு போட்டுடுறாரு. அந்த கொண்டு போட்டதுக்கப்புறம் அவர் சிறுவர் சீர்திருத்த அந்த வாழ்வு ஜெயிலில் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏவுடைய ஒவ்வொரு கேங்காக உள்ளே வர்றாங்க. இவரை போட்டு தள்ளணும், எப்படியாச்சும் இவரை போட்டு முடிச்சிடணும் அந்த தம்பி அப்படின்ற மாதிரி. இதுதான் கதை. இது சொல்லும்போதே உங்களுக்கே தெரியும். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சூடான சுவையான கதையை கொடுங்க அப்படின்னு இந்த ஜிகர்தண்டாவில் கேட்பார் தெரியுமா, ஆடுகளம் நிறையனே. அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துன்னு அனல் அரசு எடுத்துன்னு விஜய் சேதுபதி பையன்கிட்ட கொடுத்துட்டார் பொழுது. சார், நீங்கள் முதல் படத்திலே வேறு லெவலில் உங்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றணும் சார்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. முதல் படத்திலேயே அந்த அளவுக்கு படத்தை எடுத்து என்னென்ன எவ்வளோ ரத்த காட்சிகள், வன்முறை காட்சிகள், கொலை பண்ணுறது என்னென்ன எப்படிலாம் தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த கொலை கும்பலும் ஒன்றா சேர்ந்து கொலை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்புகளை படமாக்கியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தை. அதுலேயும் முக்கியமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று நடத்துகிறாங்க சார். ஒரு எம்எல்ஏ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு ஏரியாக்குள்ளே எம்எம்ஏ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸு சாம்பியன் ட்ரோஃபி ஒன்று நடத்துகிறாரு. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஹார்பரில் ஒரு நிரந்தரமான வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அண்ணன் ஹீரோவுடைய அண்ணன் அந்த போட்டியில் கலந்து வின்னும் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுனால எம்எல்ஏ மகனே அடித்து ஜெயிச்சிடுறாரு ஃபைனலில். அதனால் அந்த இது தாங்க முடியாமல் அவரை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு வழியாக அவங்க அண்ணனையும் போட்டு தள்ளிடுறாங்க. முதல் பாதியில் நம்ம ஹீரோவுக்கு டைலாக்கே இல்லை. ஏன்னு ஒன்றும் புரியல. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் அவருக்கு இன்ட்ரோவல் வரைக்கும் அவருக்கு டைலாக்கும் கொடுக்கல, வசனங்களும் கொடுக்கல, ஒரு பேச்சுக்கு உண்டான இடமும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக படத்தில் சரி செகண்ட் ஹாஃபில் பிச்சு உதறார் பாடுறா அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணனை ஹீரோ ஆகிட்டாங்க. ஏன்னா இவருக்கு லவ் சப்ஜெக்ட்டு, லவ் போர்ஷனோ, டூயேட்டோ ஒன்றுமே இல்லை. இவருடைய அண்ணன் நடிச்சிருக்கிற ஒருத்தர், அவருக்கு லவ் போர்ஷன் வருது, டூயேட் வருது, அவர் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்காரு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் அவங்க அண்ணனை ஹீரோ ஆகிட்டாங்க. இவர் டம்மியாக ஒரு கேரக்டர் மாதிரி வச்சுருக்காங்க. யார் படத்துடைய ஹீரோன்னு தெளிவாக தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துடைய இசை படம் முழுக்க டான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார் சாம் சிஎஸ். எதுக்கு அடிச்சிட்டு இருக்காருன்னு ஒன்றும் புரியல. அதுவும் கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப கொடூரத்தின் உச்சம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டு கொடுத்து பின்னி எடுத்திருக்காங்க. இந்த படத்துலேயே நான் ரசித்து ரெண்டு காட்சி தாங்க. சார்பட்டா முத்துக்குமார் அந்த பாக்ஸிங் நடக்கும்போது இப்போ பாடுறா என் பையன் அடிச்சிருவான் பாடுறா அப்படின்னு எம்எல்ஏ சொல்லுவார், சிட்டிங் எம்எல்ஏ சொல்லுவார். அதுக்கு அவன் புளித்திருவான் அவன் அப்படின்ற மாதிரி இவர் எக்ஸ்எம்எல்ஏ, அந்த தொகையிலே எக்ஸ்எம்எல்ஏவை பழகுது. அவர் சொல்லுவார் அவன் புளித்திருவான் அப்படின்னு. அந்த இடத்துல நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி சாவு வீட்டில் தம்பி எம்எல்ஏவையே வெட்டுவார். இவங்க அண்ணனை பார்க்க மாலை போட வருவார் சிட்டிங் எம்எல்ஏ. நீ தானடா காரணம் சொல்லி அந்த எம்எல்ஏவே வெட்டுவார். அந்த இடத்துல சார்பேட்டா முத்துக்குமார் ஒருத்தர் பணத்தை கொடுத்து போடுறா, வெடியை போடுறா, அட்ரா போடுறேன் டான்ஸ் ஆடிட்டு இப்போ தானே சாவு விட்டு வந்த மாதிரி இதுனாரு. இந்த 2 காட்சியை தவிர வேறு எந்த காட்சியும் இந்த படத்தில் ரசிக்கும்படியாக எடுக்கவே இல்லை அனல் அரசு. அவர் அனல் அரசுன்னு பேர் வச்சதுனால என்னவோ தெரியல, அனல் பறக்கும் ரத்த காட்சிகளாக படம் ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது சமூகத்தில் ஒரு பசங்களை வைத்து ஒரு நல்ல கருத்துக்களை சொன்னோம், எதிர்கால இளைஞர்கள் எப்படி வரணும், எப்படி வளரணும் அப்படின்னு உண்டான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணால் தான் அந்த ஒரு சமுதாயத்தோடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ஏற்கனவே இங்கே பாதி கெட்டு குட்டிச்சோராக போயிட்டுக்குதுங்க ஏற்கனவே ஒரு கொஞ்சம் சமுதாயமே. அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படங்களை எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த சமுதாயம் எங்கே போகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த படமும். எங்கேயாச்சும் கொடுக்குறப்போ ஒரு இதே பசங்களை வைத்து ஒரு அபோவ், அதாவது சொல்கிறது இல்லை, பிலோ 18 படங்களை வச்சு இங்கே எவ்வளோ படங்கள் வந்திருக்குங்க. பாண்டியராஜ் அவர்கள் பசங்கன்னு ஒரு படம் எடுக்கலையா? கோலிஸோட ஒரு படம் எடுக்கலையா? விஜய் மில்டனு பசங்களை வச்சு அஞ்சலின்னு ஒரு படம் வரலையா? பசங்களை வைத்து இன்னும் எவ்வளோ படங்கள் இங்கே தமிழ் சினிமாவில் சக்ஸஸை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியல?
எப்போ பார்த்தாலும் ரத்தம், வெட்டு, குத்து, கொலை இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. எங்கே இந்த தமிழ் சினிமா எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கே எடுத்தாலும் இதே மாதிரி வன்முறை காட்சிகள், இது மாதிரி ரத்தம் வெட்டுறது, குத்துறது, இதுவாக ஒரு படம், இதெல்லாமல் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம். இதே சார் நான் வந்து எப்படி ரிவ்யூ பண்ணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சுமாராக இருந்தால் கூட ஓகே, இந்த படம் வந்து மக்கள் ரசிக்கிறபடியாக எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக போய் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து சார் நான் நிஜமாக சொல்கிறேன் சார், அவ்வளோ இது என்ன சொல்கிறது, வன்மத்தை கொட்டுறதுக்காக சொல்ல சார், அந்த அளவுக்கு எவ்வளோ கொடூரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கொடூரமாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. ஒரு விஜய் சேதுபதி ஒரு நல்ல ஒரு நடிகர், தேசிய விருதுலாம் வாங்கியிருக்காரு. அவரது மகனை அறிமுகப்படுத்தும் போது அந்த படம் வந்து எப்படி எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு ஒரு குடும்ப பாங்கான ஒரு கதைகள் எடுக்கணும், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சப்ஜெக்ட் அட்டன் பண்ணணும். எவ்வளோ கதைகள் இருக்கு தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி கதைகள்லாம் நடித்து என்ன இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கார், போட்டு எல்லோரும் போட்டு போந்து விளாசராரு போட்டு ஏதாவது சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் கைதி, கொஞ்சம் வடச்சென்னை, கொஞ்சம் கபாலி டைலாக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஓவரான வன்முறை காட்சியில் சேர்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. ஹீரோயின் அவங்க எதுக்கு வராங்கன்னே தெரியல, லவ் போர்ஷன்றாங்க. ஏங்க எத்தனை படங்கள்லங்க நம்ம இந்த மாதிரி காட்சிகள் நம்ம பார்த்துட்டோம். ஆளுங்க அதாவது வந்து அதிகார வர்க்கம், அப்புறம் வந்து அடிமை வர்க்கம் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து உங்களை ஜெயிச்சது தப்பா இல்லை உங்களை ஜெயிச்சது தப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயம். ஏங்க நீங்கள் அதெல்லாம் கான்செப்டெல்லாம் ஓகே தான், யாரும் மறுக்கலை, எல்லாருமே இங்கே சமம் தான், யாருமே அதை மறுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அதை காட்சி அமைப்பில் காட்டும்போது வந்து அதை எப்படி காட்டணும். ஒரு மாரிசெல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு பரியேறும் பெருமாள் ஒரு படம் எடுத்தார், எவ்வளோ அழகாக எடுத்திருந்தார் அவர் அந்த படத்தை. இதே கர்ணன் வெற்றிமாறன் எடுத்திருந்தார், அது எவ்வளோ அழகாக எடுத்திருந்தார். அதை வந்து நமக்கு வந்து ஒரு கனெக்டை கொடுக்கும். அவர் யூப்பா வில்லம் படம் எப்படி பழி வாங்கியிருக்கான்ட்டு இது பார்க்குறதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்மளை வந்து இருக்கிற இளைஞர் சமுதாயம்லாம் இன்னும் இது கூட பரவாயில்ல, ஜெயிலில் வந்து அது வந்து அண்டர் 18 ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து பண்ணுற கூத்துக்கள் இருக்குது பாருங்கள். அண்டர் 18 ஜெயிலில் இருக்கிறவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் அந்த ஜெயிலே போடுவாங்க. அவனுக்கு 18 வயசுக்கு மேலே நல்லா திருந்தி ஒரு நல்ல மனிதராக வாழணுன்னு தான். இன்னும் உள்ளே போயிட்டு இல்லாத அனார்ஜங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயத்தை சொல்லப்போனால் அத்தனை பேர் குற்றவாளிகள் இருக்காங்க, அண்டர் 18 குற்றவாளிகள் அவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த ஸ்டேஷனில் வெறும் 2 பேர் தானே இருப்பாங்க, வேறு யாருமே இல்லை. வேல்ராஜ் ஆடுகளம் முருகன் தவிர வேறு யாரையும் காட்டுறதே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோர்ட்டிலேருந்து வெளியில் வராங்க, கூப்பிட்டு வராங்க, அந்த இடத்துல வந்து எம்எல்ஏ கேங்க்கு வந்து கோர்ட்டே அடிச்சு நாசம் பண்ணுது. வாசல் ஜீப்பு எல்லாத்தையும் வச்சு போலீஸ்கார் எல்லாரையும் வச்சு நாசம் பண்ணுறாங்க. ஏங்க கோர்ட்டில் போலீஸ்காரே இருக்க மாட்டாங்களா, ஒரு பாதுகாப்புக்கு போலீஸ்காரங்களே இருக்க மாட்டாங்களா? என்ன படம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த படத்தெல்லாம் ஏன் விமர்சனம் பண்ணணும்னு கூட எனக்கு தோணுச்சு. கம்முன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமல் கூட யோசித்தேன், பட் முடியல. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப தவறான படம், சமுதாயத்துக்கு உண்மையிலே சொல்லப்போனால் தவறான படமாக எடுத்திருக்காங்க. தவறான படம்னா இதை வந்து எந்த விதத்தில் தவறானு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது ஒரு நல்ல கதாநாயகனோட மகனை அறிமுகப்படுத்தும் போது ஒரு நல்ல கதைகளில் தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய நோக்கம். உண்மையிலே சூர்யா அவர்கள் வந்து அடுத்த படம் வந்து நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து நடிப்பாருன்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா விஜய் சேதுபதி எப்பேற்பட்டு எப்படி கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு படங்கள்லாம் கொடுத்து மேலே வந்தவர் உங்களுக்கு தெரியும். இதே விஜய் சேதுபதி அவர்கள் பல கேங்ஸ்டர் படங்கள் நடிச்சிருக்காருங்க. விக்ரம் மேதான் ஒரு கேங்ஸ்டர் படம், அவர் கத்தி எடுத்துட்டு டம்மா அடிமாரி வெட்டி ரத்தத்தில் மூஞ்செல்லாம் தடவிக்கின்னுலாம் அந்த மாதிரிலாம் காட்சி அமைப்பில் இல்லையே. ஒரே ஒரு சீன் ஒரு லைட்டாக அவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டான்றதுக்காக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ஸ்க்ரீன் பிளேயில் முக்கியத்துவம் தானே கொடுத்துட்டு போவார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க படங்களில். ஆனால் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு தயவுசெய்து மக்களை வந்து இது பண்ணிட்டு வராதிங்க. அதுவும் இந்த மாதிரி நான் ரிவ்யூ சொன்னதுக்காக இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கேங்க் வருவீங்க, அவங்களுக்கும் தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன், சரிங்களா? இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்மளால் பேச முடியாது. இதுக்கு முட்டு கொடுக்குறதுன்னு முட்டு பாய்ஸ் யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா படத்தை அந்த லட்சத்தை எடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்டர் 18 பசங்களுடைய கதைன்னு சொல்கிறத விட அப்படின்னு சொல்லிவிட்டு அபவ் 80 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அதாவது என்ன சொல்லணுமா, பிஞ்சிலேயே பழுத்ததுங்க, முத்தி போனதுங்க, எப்படிலாம் வந்து இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி கதைகளை அம்சம் உண்ட விஷயத்தை அப்படி கையில் எடுத்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த லட்சம் தான் இருக்குது. மொத்தத்தில் பீனிக்ஸ்ன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எழுந்து எவ்வளோ தோல்வி அடைந்தாலும் சோர்வு அடைந்தாலும் எரிஞ்சே போனால் கூட அது மீண்டு எழுந்து வரும். அதான் பீனிக்ஸு. இது பீனிக்ஸ் மாதிரி இல்லை, இது வந்து ஓவர் மர்டர் எக்ஸ்ன்ற மாதிரி இது படம். அந்த லட்சத்தில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. நிச்சயமாக
இதை வந்து நீங்கள் பார்க்கணுமா பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிவிடுது நீங்கள் தான், நான் கிடையாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.